வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் லிங்க்டின் ஆட்ஸில் இருக்கக்கூடிய கன்வர்ஷன் ட்ராக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக லிங்க்டினில் வந்து இன்சைட் டேக் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் டேக் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஈவென்ட் டேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை ஃபுல்லாக இன்டெப்த் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கன்வர்ஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கன்வர்ஷன்றது என்னென்னா, உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கான்டாக்டஸ் ஃபார்மை வந்து ஒரு யூசர் ஃபில் பண்ணாலோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பரை வந்து டேப் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணாலோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் லெட்டர் ஃபார்மை வந்து ஒரு யூசர் ஃபில் பண்ணாலோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோ அல்லது சர்வீஸோ ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணாலோ, இதுதான் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கன்வர்ஷன் டேக்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும், உங்கள் வெப்சைட்டில் ஒரு யூசர் லிங்க்டின் பேஜிலேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை விசிட் பண்ணாலோ, அல்லது பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணாலோ, அல்லது பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலோ அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் என்னோடய லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜில் ஒரு பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லிங்க் மூலமாக என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த யூஸரை என்னால் ட்ராக் பண்ண முடியும். எப்படின்னா, அதில் வந்து லிங்க்டின் இன்சைட் டேக் ஒன்று இருக்குது. அந்த இன்சைட் டேக் வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண ரைட்டிங்களா. செகண்ட் பெனிஃபிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ கேன் ட்ராக் தி கன்வர்ஷன் ஃப்ரம் லிங்க்டின் ஆட்ஸ் பை பீப்புள் சி தேங்க்யூ பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் யூஸர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலோ அல்லது ஒரு சர்வீஸை சூஸ் பண்ணாலோ, அவருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தேங்க்யூ பேஜை வந்து வியூ பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் வியூ பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் கன்வர்ஷனாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் லிங்க்டின் ஆட்ஸ்லேருந்து வந்து வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், என்னோடய வெப்சைட்டில் கான்டாக்டஸ் பேஜ் இருக்குது. இந்த கான்டாக்டஸ் பேஜில் ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மை யாராவது ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த தேங்க்யூ பேஜ் வந்து வியூ ஆகும் ரைட்டிங்களா. அப்போது யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் கான்டாக்டஸ் ஃபார்மில் வந்து டீட்டெயிலை ஃபில் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தேங்க்யூ பேஜ் வியூ ஆகும். இந்த தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் வியூ பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஒரு கன்வர்ஷனாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்டின் ஆட்ஸ்லேருந்து யாரெல்லாம் இந்த கான்டாக்டஸ் பேஜுக்கு வர்றாங்க, இந்த கான்டாக்டஸ் பேஜில் வந்துட்டு யாரெல்லாம் இந்த தேங்க்யூ பேஜை வியூ பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக ட்ராக் பண்ண முடியும் ரைட்டிங்களா. தேர்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும், யூ கேன் ட்ராக் people click conversion button from LinkedIn ads on your website by GTM. For example, ஒரு யூசர் LinkedIn adsலேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றாங்க. உங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு டேரெக்டாக இந்த தேங்க்யூ பேஜில் இருக்கக்கூடிய ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இந்த தேங்க்யூ பேஜ் மட்டும் கிடையாது, உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணாலோ, அல்லது கான்டாக்டஸ் பேஜில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணாலோ, அல்லது தேங்க்யூ பேஜில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணாலோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போது உங்கள் வெப்சைட்டில் எந்த ஒரு பட்டனை நீங்கள் வந்து கன்வர்ஷன் பட்டனை செட் பண்ணிக்கிங்களோ அந்த பட்டனை கிளிக் பண்ண ஆடியன்ஸை ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த 3 டேக் வந்து இண்டிவிஜுவலாக எப்படி வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லிங்க்டினில் இருக்கக்கூடிய இன்சைட் டேக். இன்சைட் டேக்னா என்னென்னா, உங்கள் லிங்க்டின்லேருந்து ஆட்ஸ் மூலமாகவோ அல்லது ஆர்கானிக் மூலமாகவோ உங்கள் வெப்சைட்டுக்கு யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்க, உங்கள் வெப்சைட்டில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்றது ஃபுல்லாக ட்ராக் பண்ணலாம் ரைட்டிங்களா. அந்த இன்சைட் டேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு உங்கள் லிங்க்டினில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பேஜ் போங்க. லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கேம்பெயின் மேனேஜர் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கேம்பெயின் மேனேஜரில் உங்களோட ஆட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் அசிஸ்ட்டில் இந்த ட்ராப் டவுன் மெனு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்சைட் டேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இன்சைட் டேக் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சாம்பிள் ஒரு இன்சைட் டேக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் டெமோ காட்டுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல மேனேஜ் இன்சைட் டேக்ன்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் டேக்னு வரும். ஆல்ரெடி நான் டேக் கிரியேட் பண்ணாலே எனக்கு வந்து சி டேக் அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் டேக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டப்படும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் தி டேக் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதுனா என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கோடை காப்பி பண்ணிட்டு போயிட்டு உங்கள் வெப்சைட்டில் பாடி செக்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட்டில் வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் அதுக்குன்னு தனியாக ஒரு பிளக்கின் இருக்குது. தட் இஸ் ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்குது. ஸோ ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு பிளக்கின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இடத்துல ஆட் நியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்ச் பிளக்கினில்
HFCM அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜர்னு வரும். இதை ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பிளகின் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஆல் ஸ்னிப்பட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா கோடுமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் நியூ ஸ்னிப்பட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்னிப்பட் நேம் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல லிங்க்டின் இன்சைட் டேக் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்னிப்பட் டைப் வந்து HTML வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சைட் டிஸ்பிளே வந்து சைட் வைட்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூட் பேஜ் வந்து எதுவுமே நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். எக்ஸ்க்ளூட் போஸ்ட்டும் எதுவும் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். லொக்கேஷனை பொறுத்தவரை ஹெட்டர் இருக்குல்ல, இந்த ஹெட்டர் எடுத்துவிட்டு ஃபுட்டர்னு கொடுத்துங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாடி டேக்கில் தான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாடி டேக்ன்றது இந்த இடத்துல ஃபுட்டராக வச்சுக்கலாம். ஸோ ஃபுட்டர்னு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இந்த பர்டிகுலர் டேக் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வெப்சைட்டில். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் போங்க. கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு டேகை கிளிக் பண்ணுங்கள். டேகை கிளிக் பண்ணிட்டு நியூ டேகை கிளிக் பண்ணுங்கள். இதில் அன்டைட்டில் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு லிங்க்டின் இன்சைட் டேக்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேக் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக உங்கள் வெப்சைட்டில் லிங்க்டின் இன்சைட் டேக் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ கூகுள் டேக் மேனேஜரில் ஜஸ்ட்டு டேக் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதில் லிங்க்டின் இன்சைட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ லிங்க்டின் இன்சைட் சொல்லி டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டேக் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்சைட் டேக் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த ஐடி வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் டேக் வந்து எல்லா பேஜ்லேயும் ட்ரிகர் ஆகணும். ஸோ ட்ரிகரிங்கை பொறுத்தவரை ஜஸ்ட்டு ட்ரிகரிங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ட்ரிகர் இருக்குல்ல, இதில் ஆல் பேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ஆல்ரெடி இந்த டேக் நான் வந்து சேவ் பண்ணனால நான் இப்போ இந்த இடத்துல நான் சேவ் பண்ண விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி இந்த டேக் வந்து என்னோடய கூகுள் டேக் மேனேஜரில் ப்ரீவியஸாகவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேக் வந்து ஆல்ரெடி இங்கே லிங்க்டின் இன்சைட் டேக்னு சொல்லிட்டு முன்னாடி நான் இன்ஸ்டால் பண்ண அந்த பர்டிகுலர் டேக் இருக்குங்களா. ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக இன்சைட் டேக்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பேஜும் உங்கள் வெப்சைட்டில் லோட் ஆகிறப்போ இந்த இன்சைட் டேக் வந்து உங்களுக்கு லோட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு ப்ரிவ்யூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவ்யூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் வெப்சைட்டில் எந்த பேஜுக்கு வேணாலும் போய்ட்டு டேரெக்ட் பண்ணுங்கள். அந்த பேஜில் வந்து லிங்க்டின் இன்சைட் டேக் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ரைட்டுங்களா? ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஆல்ரெடி என்னோடய ப்ரௌசரில் வந்து கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்ற பர்டிகுலர் க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கேன். அதை ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்துக்கிறேன். எனேபிள் கொடுத்து அகெயின் இந்த பர்டிகுலர் ஹோம் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ டேக் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்க்குறேன். ரைட்டுங்களா? டேக் ஹிஸ்ட்ரியில் கண்ணு கொடுத்து பார்க்குறேன். இங்கே லிங்க்டின் இன்சைட் டேக் வந்து ட்ரிகர் ஆகுது. ரைட்டுங்களா? அப்போது லிங்க்டின் இன்சைட் டேக் வந்து ப்ராப்பராக உங்கள் வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது வெப்சைட்டில் வந்து கன்வர்ஷன் டேக் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கன்வர்ஷன் டேக்ன்றதை பொறுத்தவரை ஒரு யூசர் லிங்க்டின் ஆட்ஸ்லேருந்து என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கான்டாக்ட் எக்ஸ் பேஜில் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த தேங்க்யூ பேஜ் வியூ ஆகும். அப்போ யாரெல்லாம் இந்த தேங்க்யூ பேஜை வியூ பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக ஒரு கன்வர்ஷனாக நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா லிங்க்டின் கேம்பெயின் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். கேம்பெயின் மேனேஜர் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். இதில் கன்வர்ஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் கன்வர்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கேன். ஸோ டெமோ பர்பஸ்க்காக இன்னொரு கன்வர்ஷனை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் கன்வர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த கன்வர்ஷனுக்கு ஒரு நேம் கொடுங்க. ரைட்டுங்களா? இந்த இடத்துல தேங்க்யூ பேஜ் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் யுவர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் சூஸ் அ டைப் த பெஸ்ட் டிஸ்கிரைப் தி ஆக்ஷன் யூ வாண்ட் டு யுவர் வெப்சைட் விசிட்டர்ஸ் டு கம்ப்ளீட். ஸோ உங்கள் வெப்சைட்டில் வந்து என்ன ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ண ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் லீடுன்னு கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஒரு யூசர் லிங்க்டின் ஆட்ஸ்லேருந்து என்னோட வெப்சைட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி தேங்க்யூ பேஜை வியூ பண்ணாருக்கு அப்படின்னா அதை வந்து நான் லீட்ஸாக தான் செட் பண்ண விரும்புகிறேன். அதனால் இந்த இடத்துல என்னோட கன்வர்ஷன் வந்து நான் லீடுன்னு செட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஒருவேளை உங்கள் வெப்சைட்டில் புக் அப்பாயின்மெண்ட்ன்றதை வந்து கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்துங்க. இல்லை உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் புக்கை டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்வர்ஷனை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய
ஒரு பர்டிகுலர் மொபைல் அப்ளிகேஷன் ஒரு யூஸர் டவுன்லோட் பண்ணுறாங்க, அதை வந்து கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டால்றது வந்து நீங்கள் கன்வர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் வெப்சைட்டில் எந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து நீங்கள் கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல லீடுன்னு கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ லீட் கொடுத்துட்டு அந்த லீடுக்கான காஸ்ட்டை கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஸர் உங்கள் வெப்சைட்டில் வந்து அந்த தேங்க்யூ பேஜை வியூ பண்ணார் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல காஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த காஸ்ட்டை செலக்ட் பண்ணாமல் கூட விட்டுடலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல செட் த விண்டோ ஆஃப் டைம் ஆஃப்டர் சம்மன் கிளிக் ஆர் வியூஸ் யுவர் ஆட் ஃபார் கன்வர்ஷன் டு பி கவுண்டட். ஒருவேளை உங்கள் வெப்சைட்டில் ஒரு லிங்க்டின் ஆட்ஸ் மூலமாக ஒரு யூஸர் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, வந்துட்டு ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் பேஜில் போய்ட்டு அவங்களோட டீட்டெயிலை என்டர் பண்ணி ஒரு கன்வர்ஷனாக அவர் மாறார் அப்படின்னா அதை ட்ராக் பண்ணான்னு கேட்குறாங்க. அப்போது எவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு ஆட்ஸ்லேருந்து ஒரு யூஸர் வந்து அந்த தேங்க்யூ பேஜை பார்க்காம ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தாங்க அப்படின்னா அதை கன்வர்ஷன் செட் பண்ண விரும்புகிறேன்னு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல கிளிக்ஸ் 30 டேஸ் கொடுக்குறேன், அதேமாதிரி வியூஸ் 30 டேஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு செலக்ட் கேம்பெயின் டு ட்ராக் கன்வர்ஷனுக்கு இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயின்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அங்கே வந்து தேங்க்யூ பேஜை வியூ பண்ணால் அதை ட்ராக் பண்ண விரும்புகிறேன்னு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல லீட் ஆட் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஆட் ரன் பண்ணிக்கேன். அந்த பர்டிகுலர் ஆட்லேருந்து யாரெல்லாம் என்னோடய வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க, வெப்சைட்டில் போய்ட்டு யாரெல்லாம் தேங்க்யூ பேஜை வியூ பண்ணுறாங்களோ அதை தான் நான் கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புகிறேன். அதனால் இந்த இடத்துல உங்களோட கேம்பெயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கேம்பெயின் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டிஃபைன் ஹவு யூ வுட் லைக் டு ட்ராக் யுவர் கன்வர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்சைட் டேக், இன்னொன்று வந்து ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக் பிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்சைட் டேக் அப்படின்னா ஆல்ரெடி இன்சைட் டேக் வந்து நம்ம வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போது லிங்க்டின்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்தாலேயும் ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இன்சைட் டேக் மூலமாக இந்த கன்வர்ஷன் டேக் வந்து நீங்கள் ட்ராக் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல இன்சைட் டேக் மூலமாக தான் நான் கன்வர்ஷன் வந்து நான் ட்ராக் பண்ண விரும்புகிறேன். அதனால் இந்த இடத்துல இன்சைட் டேக் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ராக் கன்வர்ஷன் பை பேஜ் லோடுன்னு இருக்குது, இன்னொன்று வந்து ஈவெண்ட் இருக்குது. இதில் பேஜ் லோடுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஆர்எல் ஸ்டார்ட்ஸ் வித்ன்னு இருக்குது. ஸோ யூஆர்எல் ஸ்டார்ட் வித் அல்லது யூஆர்எல் ஈக்குவல்ஸ் அல்லது யூஆர்எல் கண்டென்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் யூஆர்எல் கண்டென்ட்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட தேங்க்யூ பேஜோட யூஆர்எல் இருக்குங்களா, இந்த தேங்க்யூ பேஜில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பெர்மா லிங்கை மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தீங்களாக்கும் இந்த இடத்துல அந்த கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. தேங்க்யூ பேஜ் டெமோன்ற பர்டிகுலர் கன்வர்ஷன் வந்து ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்து அந்த லீட் ஆட் வந்து ஆக்டிவாக மாறுதோ அந்த லீட் ஆட்லேருந்து யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க, வெப்சைட்டில் போய்ட்டு யாரெல்லாம் தேங்க்யூ பேஜை வியூ பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக கன்வர்ஷனாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷன் டேக் வந்து செட் பண்ணுறது ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஈவெண்ட் டேக் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஈவெண்ட் டேக்கை பொறுத்தவரை உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணாங்களாக்கும் அதை ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய வெப்சைட்டை பொறுத்தவரை இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக ஒரு கன்வர்ஷன் ஈவெண்ட்டை நான் செட் பண்ண போகிறேன். உங்கள் வெப்சைட்டில் யாரெல்லாம் கன்வர்ஷன் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக இப்போ ட்ராக் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த கன்வர்ஷன் ஈவெண்ட் டேக் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் கேம்பெயின் மேனேஜர் போங்க. ஸோ லிங்க்டின் கேம்பெயின் மேனேஜரில் போய்ட்டு இதில் கன்வர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்வர்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிரியேட் கன்வர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்வர்ஷனுக்கான ஒரு நேம் கொடுங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஈவெண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து நீங்கள் கன்வர்ஷனை செட் பண்ண விரும்புங்களோ அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீ பேஜ் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து நான் கன்வர்ஷனை செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட காஸ்ட்டு கேட்டிருக்காங்க, இது அப்படியே எம்டியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ விண்டோ டைம் கேட்டிருக்காங்க. இந்த விண்டோ டைம் பொறுத்தவரை கிளிக்லையும் சரி வியூஸ்லையும் சரி 30 டேஸ் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் கேம்பெயின் டு ட்ராக் கன்வர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் எந்த கேம்பெயின் மூலமாக உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணவங்கள ட்ராக் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் கேம்பெயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்கள் கேம்பெயினை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த டிஃபைன் ஹவு வுட் யூ லைக் டு ட்ராக் யுவர் கன்வர்ஷன் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக் பிக்சல் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த கோடை காப்பி பண்ணிட்டு போய்ட்டு இப்போ உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் தேங்க்யூ பேஜில் இந்த கோடை பேஸ்ட் பண்ணணும். ஒன்று நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜர் மூலமாக இந்த பர்டிகுலர் கோடை வந்து பேஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக பேஸ்ட் பண்ணலாம். கூகுள் டேக் மேனேஜர் தான் இருக்கிற ரொம்ப ஈஸியான மெத்தட். நான் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக் கன்வர்ஷன் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கூகுள் டேக் மேனேஜர் போங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் போனதுக்கப்புறம் உங்களோட கூகுள் டேக் மேனேஜர் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நியூ டேக் கிளிக் பண்ணுங்கள். ஆட் நியூ டேக்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் அன்டைட்டில் டேக் இருக்குது. அன்டைட்டில் டேக்கில் வந்து சாம்பிள் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு டேக் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுறேன். ஸோ இதில் இங்கே கஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஸ்டமில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற டேக் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏன் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற டேக் டைப்பை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ட்ராக்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கும் இமேஜுக்கான கோடு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இடத்துல உங்கள் கூகுள் டேக் மேனேஜரில் கஸ்டம் இமேஜ்ன்ற டேக் கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் யூஆர்எல் பொறுத்தளவில் கன்வர்ஷன் டேக்கில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் யூஆர்எல் மட்டும் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல டபுள் கோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா, இமேஜ் யூஆர்எல் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டபுள் கோட் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிகரிங் செட் பண்ணலாம். ஸோ ட்ரிகரிங்கை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் டேக் வந்து எந்த பேஜில் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக தேங்க்யூ பேஜில் தான் ட்ரிகர் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரிகர் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ட்ரிகர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ரிகருக்கு ஒரு நேம் கொடுங்க. ஸோ ட்ரிகரிங் நேம் பொறுத்தவரை என்னோட தேங்க்யூ பேஜில் கூடிய இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணாங்களாக்கும் என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மாட்டிங்களா, அதனால் இந்த இடத்துல ட்ரிகரை பொறுத்தவரை ஜஸ்ட் இந்த இடத்துல யூடியூப் லிங்க் கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிகர் நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரிகர் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணுறேன். சூஸ் ட்ரிகர் டைப்பில் ஜஸ்ட் லிங்க்ன்ற இந்த பர்டிகுலர் ட்ரிகர் டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இதில் சம் லிங்க் கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து கிளிக் யூஆர்எல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் ஈக்குவல்ஸ் கண்டெய்ன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் கண்டெய்ன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பெர்மா லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பெர்மா லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா, பேஸ்ட் பண்ணுறப்போ இதோட ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃபார்வர்டு ஸ்லாஷ் இருக்கும். இது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பேஜ் யூஆர்எல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட தேங்க்யூ பேஜில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பெர்மா லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ட்ரிகரை வந்து சேவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் ட்ரிகரை சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேகை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரிவ்யூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஈவெண்ட் டேக் செட் பண்ணது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈவெண்ட் டேக் வந்து ப்ராப்பராக ஃபயர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செட் பண்ணியிருக்கிற ஈவெண்ட் டேக் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபயர் ஆகலை அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ண அந்த ஈவெண்ட் டேக் கூட வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் டேக் அசிஸ்டன்ட் டு யுவர் சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் உங்களோட தேங்க்யூ பேஜ் கொடுங்க. ஏன்னா தேங்க்யூ பேஜில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக ட்ராக் ஆகணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் தேங்க்யூ பேஜுக்குரிய யூஆரில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்களாக்கும் இந்த இடத்துல சாம்பிள் ஈவெண்ட் லிங்க்டின் கிளிக், அப்போது லிங்க்டின் கிளிக் பட்டனுக்குரிய அந்த டேக் வந்து ப்ராப்பராக ஃபயர் ஆகிறதுனால நீங்கள் செட் பண்ண பட்டன் டேக் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா, ஸோ இது மாதிரி தான் உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ட்ராக் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா, ஸோ இதுதான் வந்து லிங்க்டின்ல இருக்கக்கூடிய இன்சைட் டேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் டேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பட்டனை யாரெல்லாம் லிங்க்டின் ஆட்ஸ்லேருந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தளவில் உங்களுக்கு லிங்க்டின் ஆட்ஸோட கன்வர்ஷன் டேக்கை செட் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் லிங்க்டின்ல இருக்கக்கூடிய அனதர் ஆட் ஆப்ஜெக்டிவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.